9th and 8th. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? சரி சரி சரி, ஓகேம்மா. லாஸ்டா என்ன பார்த்தோம்? 7.2 பார்க்கணுமா? எக்ஸசைஸ் 7.2ல உள்ள சம்ஸ் பார்க்கணும். கரெக்டா? யோசிச்சுட்டே இருங்க. யோசிச்சுட்டே இருங்க, இந்த வந்துடுறேன். நிறைய வாங்கி கொடுக்கும். அதுல நிறைய வேணாம். அது கல்லுமே வாங்கணும். ஓகேம்மா, 7.2ல உள்ள சம்ஸ் பார்க்கணும். கரெக்டா? இதுதான் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமேக்கா. சரி, அதில் உள்ள ஓகேம்மா, அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸில் உள்ள ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட். நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்த மாடல்லே இதில் ஒரு சம் இருக்குது. எந்த சம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்ம போட்ட மாடலில் நீங்கள் ஹோம்ஒர்க் போடுற மாதிரி ஒரு சம் இருக்குது. கண்டுபிடிங்க பார்ப்போம். எது உங்களால் போட முடியும்? கண்டுபிடிச்சிங்களா? சரி, எது உங்களால போட முடியும்? நம்ம பார்த்த மாடல்ல ஒரு சம் போட முடியும்னு நான் நினைச்சேன். ஏதாவது ஒரு சம் உங்களால போட முடியுமா? 5th சம் படிச்சு பாருங்க. இதே மாடல் ஒரு சம் பார்த்தோமே. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது. அதை மையமா வச்சு இப்படி சுத்தி இப்படி ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி அடுத்து இதை அப்படியே கரெக்டா வச்சுக்கிட்டு இதை சுத்தி ஒன்று ஃபார்ம் பண்ணுமே, கோன் மாதிரி. அந்த இதுதான். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் வால்யூம் தனித்தனியாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது போடுறீங்களா? இதில் வந்து 3 பக்க அளவு. இதில் 3 பக்க அளவுமே உங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல. பித்தாகரஸ் தியரம்லாம் யூஸ் பண்ணி எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். டைரெக்டாகவே நீங்கள் இது 6, இது 8, இது 10 பெரிய பக்கம் தான் கர்ணமாக இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சம் போட வேண்டியதான். இப்படி வச்சு இதுக்கு கோணன்னு வச்சு இதோட வால்யூம் கண்டுபிடிங்க. அடுத்து இதை ஒரு கோணன்னு வச்சு இதுக்கு வால்யூம் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்கோட கனளவும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதும். 5th போடுறீங்களா? ஐயோ, ஸ்கிரீனே தெரியலையா? நான் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணலையோ? அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நான் வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்படியா? கேட்டீங்களா? எனக்கு கேட்கலையே. சரி, இந்த சம்மு இதோ வரைஞ்சு காமிச்சுக்கேன் பாருங்க. இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டு இது 10, இது 6, 8ன்னு வச்சுக்கோங்க. இதை ரொட்டேட் பண்ணி இப்படி ஒரு கோன் ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து இதுல வந்து இதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இதை ரொட்டேட் பண்ணி இப்படி ஒரு கோன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் வால்யூம் தனித்தனியாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். நீங்கள் வந்து வால்யூம்ல கூட இப்போ பை ஆர் ஸ்கொயர்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வருமாமா? கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுல வந்து நீங்க பை வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கும் போது சும்மா 240 வருதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கண்டுபிடிக்கும் போது 90 வருதுன்னா பைன்னு வச்சுட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஃபைனலா வரப்போ நீங்க பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்தே பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. உங்க விருப்பம், எப்படி வேணாலும் போடாலும் சேம் ஆன்சர் வரும். ஓகேவா? நம்ம பார்த்த மாடல் தான், அதனால பயப்படாதீங்க. ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியலன்றதே எனக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி உங்களுக்கு நீங்கள் போடுவீங்க?
சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னேனா, இதுல என்ன கான்செப்ட் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு. கிணறு இப்ப தான் நம்ம தோண்ட போறோம். ஓகேவா? கிணறு வந்து இந்த என்ன ஷேப்லமா இருக்கும்? என்ன ஷேப்ல நம்ம வெட்டுவோம்? என்ன ஷேப்ல இருக்கும்? ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா? கீழயும் ரவுண்டே அப்படியே கீழ வரைக்கும் நம்ம வெட்டிக்கிட்டு போவோம் இல்லையா? இந்த ஷேப் மாரி வந்துரும். அப்ப இது என்ன ஷேப்பா இருக்கும்? பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரவுண்டா மேலேன்னு தெரியுமா? ஆனா ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னா, ஒரு சிலிண்டரா தானே இருக்கும். கரெக்ட் தானே? சிலிண்டர். அப்போ இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு கிணறு தோண்ட போறீங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க? உங்கள வந்து இந்த மாரி சிலிண்டர் ஷேப்ல ஒரு கிணறு வெட்ட சொல்லியிருக்காங்க. உங்க வீட்ல வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்கீங்கன்னு சொல்லி வேலை குடுத்துட்டாங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இப்படி வெட்ட வெட்ட, இங்க போய் வெட்டிட்டு, இந்த மண் எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஏந்திச்சு நடந்து போயி, இங்க வந்து முக்கோணமா குவிச்சு வச்சுட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு முன்னாடி வாய்க்கால் இருக்குக்கா, அங்க கொட்டிடுவோம். அங்க ஒரு ஒரு டைம் ஏந்திச்சு போய் கொட்டிட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்படி வெட்ட வெட்ட பக்கத்திலேயே அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு வருவீங்க. கரெக்ட் தானே? வெட்ட வெட்ட அப்படியே மேல போட்டுக்கிட்டே சுத்தி அப்படியே போட்டுடுவீங்க. அப்புறமா வேணும்னா அள்ளி எங்கேயோ தூரமா போடுவீங்க. உள்ள போக போக என்ன பண்ணுவீங்க? வெட்டிக்கிட்டு மேல மேல தானே மண் அப்படியே போட்டுட்டே வருவீங்க. இல்ல ஒரு ஒரு டைம் ஏந்திச்சு போய் உங்க வாய்க்கால்ல கொட்டிட்டு வருவீங்களா? மேல தான் கொட்டி வைப்பீங்க. அப்போ ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்ல நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா, இதுல உள்ள மண்ணு அதுதான் அதோட வால்யூம். ஓகேவா? அதோட கன அளவு. இப்ப இந்த மண்ணெல்லாம் தூக்கி மேல 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 போட்டு ஒரு ஹைட்ல என்ன ஆகும்? ஒரு ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். ஏன் நான் ஹாலோ சிலிண்டர் சொல்றேன்? அங்க ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகாம ஏன் ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது? ஒரு உள்ளீடற்ற உருளை உருவாகுது. உருளை உருவாகல. ஏன்? சுத்தி தான் நீங்க கொட்டுறீங்க. உங்க தலையிலேயே நீங்க கொட்டிக்கல. அப்படிதானே? எடுத்து எடுத்து உங்க மேலேயே போடல நீங்க. எடுத்து எடுத்து பக்கத்து பக்கத்துல போடுறதுனால நடுவுல ஓட்டை அப்படியே தான் இருக்கும். நடுவுல ஓட்டையா இருக்கும். சுத்திலும் தான் மண் இருக்கும். அப்படிதானே? அப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? மண்ணு தெரியுதா? சரி, மண்ணு உங்க தலையில கொட்டல. ஓகே. இப்படி இருந்த கிணறு, அதாவது இப்படி நீங்க கிணறு வெட்டும்போது எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஒரு ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? இதுதான் வந்து தரைன்னு வச்சுக்கோங்க. இது தரை. தரைக்கு மேல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல உள்ள மண்ணு தான். இதுல உள்ள வால்யூம் அதுதான் கன அளவு. ஓகேவா? இதுல உள்ள மண்ணு ஃபுல்லா இந்த அவுட் சைட்ல, இந்த வெளி பக்கத்துல இப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அப்போ இதோட வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டரும் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது உருளையின் கன அளவும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் ரெண்டும் ஈக்குவல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து எடுத்து போட்ட மண்ணு தானே மேல இருக்கு. அப்போ ரெண்டுத்தோட வால்யூம் எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல? சரி, நானும் அமைதியா இருக்கேன். புரியுதுக்கா. ஹரிஷ் தவிர பாக்கி யாருக்கும் புரியலையா? சரி, அப்ப நான் இனிமே புரியாத மாதிரி நடத்தினா நீங்க புரியலன்னு சொல்வீங்களா? ஏக்கா எங்களை வந்து தொல்லை பண்றீங்க? புரியாத மாதிரி நடத்தட்டுமா? வேணாங்க. அப்ப நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புரியுதா புரியலையான்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இப்ப தாரகாக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கோம். தாரகா வந்து புரிஞ்சும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிதானே தர்கா? நீங்க சொல்லலையே. நீங்க வந்து மைக்க வந்து மியூட் போட்டுட்டு அங்க வீட்ல சொல்லிருப்பீங்க. அப்ப எனக்கு தான் கேட்கல போல. சரி விடுங்க. இனிமே நான் வந்து காது நல்லா ஓபன் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்போ இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கிணறு இருந்தது இல்லம்மா, அதோட
10 மீட்டர் உட்புற விட்டம் அப்படின்னா இன்னர் டயாமீட்டர். டயாமீட்டர் நமக்கு தேவையில்லை, அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சா போதும். விட்டம் வேணா ஆரம். அப்போ 5 மீட்டர் ஆரம். 14 மீட்டர் ஆழம் அப்படின்னா ஆழம்னா என்னவாமா இருக்கும்? ஹெச். வெரி குட். ஹெச் வந்து 14 மீட்டர். அது மாதிரி ரேடியஸ் வந்து 5 மீட்டர், 2 இருக்கு. ஓகே, இதை வச்சுக்கிட்டு அந்த கிணறு சுத்தி மண்ணு போடுறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகும்போது 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுத்தி மேடை வடிவமைக்கப்படுகிறது. அதாவது அந்த வித்து கொடுத்துருக்காங்க. அந்த அகலம் அப்படின்னா இந்த வித்து. ஓகேவா? இது வந்து எத்தனை மீட்டருமா? 5ஆமா? சரி, இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது வந்து உருளையோடது, இது வந்து உள்ளீடற்ற உருளையோடது அப்படின்னு பிரிச்சுக்கோங்களேன். இப்ப இதுல என்னன்னா நமக்கு தெரியுது, இதுல வந்து ஹைட் வந்து 14, ஆர் வந்து 5. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த வித் அளவு தெரியுது, அதாவது அந்த திக்னஸ், அந்த தடிமன் தெரியுது. அப்போ உட்புற ஆரம் அதே அளவு தான். ஸ்மால் ஆர் வந்து 5 தான். கேபிட்டல் ஆர் வந்து இந்த 5 பிளஸ் இந்த 5. அப்போ 5 பிளஸ் 5 10 மீட்டர். ஓகேவா? இதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? மேடையின் உயரத்தை காண்க அப்படின்றாங்க. அப்போ இப்போ மேல உருவாயிருக்குல, இதோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் புரியுதா? ஓகே, சரி, ஓகேமா. சரி, சொல்லுங்கம்மா. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், உருளையின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. வெரி குட். யார் சொன்னது? நந்தினிகா. வெரி குட்மா. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு, வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர், ஃபார்முலா r square minus small r square whole bracket h. வெரி குட்மா, வெரி குட், சூப்பர். இப்போ இதுலயும் ஸ்மால் ஆர் வந்து சேம் தான், அதனால நான் 1 and 2 போடல. ஹெச் வந்து ஆனா வித்தியாசம், அப்போ 1 2 நான் போட்டுக்கிறேன். இந்த பை எனக்கு வேணாம், ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கு, கேன்சல் பண்ணிக்கிறேன். ஆர் ஸ்மால் ஆர் வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 into 5 கூட வச்சுப்போம். ஹெச்சோட வேல்யூ 14 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் வந்து 10 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் 5 ஸ்கொயர், H2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ 5 into 5 into 4 நான் மல்டிபிள் பண்ணலமா? இந்த 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 100. 100 minus 25 எவ்வளோ வேல்யூ வரும்? எங்கம்மா 14 வருது? ஓகே ஓகேம்மா, ஓகேம்மா. 10 ஸ்கொயர் 100, 5 ஸ்கொயர் 25, 100 minus 25 75. அதை இங்கே டிவைடரில் நான் கொண்டு வந்துடுறேன். H2 இங்கே வச்சுக்கிறேன். இது கேன்சல் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 2 5, இது 5 டேபிளில் 1 டைம், இது 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இது 1. இது கேன்சல் பண்ண முடியாது, ஆனாலும் நமக்கு வந்து ஹைட்டுன்னும் போது பாயிண்ட்ல கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸா 12 வரும், பேலன்ஸ் வந்து 2. அப்போ பாயிண்ட் வச்சு 20 ஆக்கிக்கலாம். 20னா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸு, பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 2 20. அதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி ஆறுன்னு போயிட்டே இருக்கும். அதை நம்ம ரவுண்டா 4.67 கூட வச்சுக்கலாம். 67 மீட்டர், எல்லாமே மீட்டர், அப்போ இதுவும் மீட்டர். அப்போ இதுதான் அந்த உள்ளீடற்ற உருளையின் உயரம், ஹைட் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதணும். அது வந்து ஹாலோ சிலிண்டரோட ஹைட்டு கிடையாது, அது எதோட ஹைட்டு? அந்த கிணறுக்கு மேல இருந்து இந்த மேடை, அதோட ஹைட்டு. ஓகேவா? பாருங்க இந்த சம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மா, நோட் பண்ணிக்கங்க, ஞாபகம் வரணும். ஈஸியாக உள்ள சம்லாம் நான் சொல்கிறேன், அது ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான்மா எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? கால்குலேட் பண்ணலையா?
டிக்கெட் கொடுக்க 36 நாளாங்கக்கா. ஹால் டிக்கெட் கொடுத்து 36 நாளா? இன்னும் 36 நாள் இருக்காங்க ஹால் டிக்கெட் கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இன்னும் ஒரு 50 டேஸ் அவ்வளோதான். 50 டேஸ் கூட இருக்காது. அதில் உங்களுக்கு இன்னும் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அப்புறம் ப்ராக்டிக்கல் அவ்வளோதான். முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். லீவ் விட்டுருவாங்க, ஸ்டடி ஹாலிடே. அவ்வளோதான். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிங்க. ஓகேக்கா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. சரி, நெக்ஸ்ட் போட்டுமா? போலாம்க்கா. நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதெல்லாம் நடத்தலையாம்மா உங்களுக்கு? இல்லக்கா. சரிம்மா சரிம்மா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. பத்மஸ்ரீ. இல்லைங்கக்கா. சும்மா கூப்பிட்டு பார்த்தோம்மா, இருக்கீங்களான்னு. இருக்கேங்கக்கா. ஓகேக்கா. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேம்மா ஓகேம்மா. சரி, நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். நெக்ஸ்ட் சம் வந்து 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயரத்தினை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கான்செப்ட்? 20 சென்டிமீட்டர் விட்டம், டயாமீட்டர் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, டயாமீட்டரே நமக்கு தேவைப்படாது, ரேடியஸ் தான் தேவைப்படும். இப்போ ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே. உருளை வடிவ கண்ணாடி. ஓகே, அதாவது ஒரு கிளாஸ், ஏதோ ஒரு கிளாஸ் திங்ஸ் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. 9 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் உள்ளது. ஓகே, வாட்டர் இதுல வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரம் வந்து அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை தண்ணீரில் மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயரத்தினை காண்க. சரி, தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு மெட்டலை போட்டா மிதக்குமா மூழ்குமா? மூழ்கும். ஏன்னா அதோட அடர்த்தி, அந்த ஒரு வெயிட் அது வந்து ஜாஸ்தியா இருக்கும், டென்சிட்டி வந்து ஜாஸ்தி அதுக்கு. அப்ப என்ன பண்ணும்? அது வந்து மூழ்கி போயிடும். ஓகே, நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லி, தண்ணிக்குள்ள நீங்க மூழ்கினீங்கன்னா உங்களோட வெயிட் என்னவோ அதுதான் வந்து தண்ணி வந்து வெளியேற்றுற வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ அதே கான்செப்ட் தான் இங்க வரப்போகுது. இப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கம்மா? இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுல இருந்து ரேடியஸ், ஆரம் எடுத்துக்கலாம். 10 சென்டிமீட்டர். மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் தான் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. 9 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கிற ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு மெட்டலை வந்து உள்ள நல்லா ஃபுல்லா மூழ்கி போயிடுது. ஏன் அப்படின்னா அது ஒரு மெட்டல். அப்ப நல்லா என்ன ஆயிடும்? மூழ்கி போயிடும். அப்படி மூழ்கினதுக்கு அப்புறமா வாட்டரோட லெவல் என்னமா ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட், இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இதோட வெயிட் என்னவோ அந்த அளவுக்கு இதோட அந்த அளவு தண்ணி வந்து அதிகரிக்கும். அப்ப இதோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுற இந்த வாட்டரோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ரெண்டுத்தோட கன அளவுகளும் சமமா இருக்கும். நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம கிட்ட இந்த இன்க்ரீஸ் ஆகுற இந்த தண்ணியோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. இதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? இதோட ஆரம் வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரா. அடுத்து இதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வேணா இந்த பெரிய உருளை பிக்கு அப்புறம் ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக. பிக்கோடது வந்து நமக்கு வந்து R1ன்னு வச்சுப்போம். R1 வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டரு, ஹைட்டு வந்து 9 சென்டிமீட்டரு. ஆனால் இந்த ஹைட்டே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா வால்யூமில் உங்களுக்கு ஹைட்டு வருதா?
வருதா? இந்த இந்த ஹைட் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா, நம்ம கண்டுபிடிக்க போறது இந்த குட்டி இந்த சிலிண்டரும், இந்த வாட்டர் இன்கிரீஸ் ஆன அந்த வாட்டர மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்போ இந்த பிக் அண்ட் ஸ்மால்ன்னு நமக்கு தேவையே கிடையாதும்மா. அது நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா, நம்ம அத வந்து கம்பேர் பண்ண போல இந்த சம்ல. ஏன்னா, நம்மகிட்ட இதுல என்ன கேட்கறாங்கன்னா, இந்த அதிகரிச்சிருக்கிற தண்ணீரின் அளவு தான் வேணும். அப்படின்னா, நமக்கு இதுல என்னென்ன தெரிஞ்சா போதும்னா, இதோட ஹைட் வேணும். அப்போ அந்த உருளையின் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டரு. ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு. இதோட எத கம்பேர் பண்ண போறோம்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கிற இந்த வாட்டர் லெவல். இதோட ரேடியஸ் வந்து மாறாது. இதோட ரேடியஸ் என்னதான் இருக்கும்? இந்த 10 சென்டிமீட்டர் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா, அதே தான் இதுவும். இந்த ஹைட் தான் நமக்கு தெரியாது. இதுதான் கண்டுபிடிக்க போறோம். இத வேணா இது 1 அண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் நம்ம அந்த ஹைட்ட எடுத்துக்கலன்னு தெரியுதா? ஏன்னா நமக்கு அது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. தண்ணி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுல மூழ்கும்போது எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுதுன்னு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகேக்கா. ம். சரி. இப்போ ம் இதோட வால்யூம் ஆஃப் இதுவும் சிலிண்டர் தான். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான். 2மே கன அளவுகள் தான். சொல்லுங்கம்மா. ஃபார்முலா சொல்லுங்க. உருளையின் கன அளவு. ம். பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா? ஆமாக்கா. ஓகே. இதுல வந்து நான் R1 H1 வச்சுக்கிறேன். இது வந்து பை ஆர் ஸ்கொயர் H2ன்னு வச்சுக்கிறேன். இதுல இந்த பையன் கேன்சல் பண்ணிடுறேன். இதுல R1ஓட வேல்யூ R1 வந்து 5. 5 இன்ட்டு 5. H வந்து 4. இதுல வந்து R ஸ்கொயர் வந்து 10. 10 ஸ்கொயர்னா 10 இன்ட்டு 10. H2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா இங்கேருந்தே இதை கேன்சல் பண்ணுறோமா? இது ஒரு டைம் போகும். இது 2 டைம்ஸ் போகும். இது ஒரு டைம் போகும். இது 5 டேபிளில் 2 டைம்ஸ் போகும். இதில் 2 டேபிளில் 2 டைம்ஸ் போகும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் கேன்சல் ஆனால் பேலன்ஸ் 1 இருக்கிறதா அர்த்தம் மல்டிபிளில். அப்போ 1 ஈக்குவல் டு H2. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிற உயரம் வந்து 1 சென்டிமீட்டர். அதுதான் ஹெச்சோட வேல்யூ. ஓகேயா பாருங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகேம்மா. ஓகேப்பா. ஓகே. மற்றவங்களுக்குலாம் ஓகே. ஓகேக்கா. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களாம்மா? இல்ல நான் அப்புறமா நோட் நோட் பண்ணிக்கிறீங்களா? சரி. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்துக்கங்க. அப்புறமா கூட நோட் பண்ணிக்கலாம். ஓகேக்கா. சரிம்மா. சரி. தேர்டு 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூமின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூமின் கன அளவை காண்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு கூம்பு வடிவத்துல ஏதோ ஒரு மரம் இருக்கு. அதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா. சுற்றளவு தெரியும்னா பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதோட சுற்றளவு வேல்யூ கொடுத்துட்டு மரத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க. கூமின் கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நான் படிக்கலன்னு நீங்க படிச்சு பார்க்காம இருக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருந்துச்சு. வேர்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் அப்பப்போ படிச்சு பாருங்க உங்க கொஸ்டினையும். If the circumference of a conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm. ஒரு கோனிக்கல் பீஸ் ஒன்று உட்டன் பீஸ் ஒன்று இருக்கு கோனிக்கல் ஷேப்ல. அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹைட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, நீங்க சொல்லுங்க. ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட சுற்றளவு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கோம்? சுற்றளவு
இந்த சர்க்கிள் இந்த வட்டத்தை சுத்தி தான் இருக்கும். ஓகேவா? அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இந்த வட்டத்தை சுத்தி தான் இருக்கும். அதோட சுத்தி பார்த்தோம்னா இந்த வட்டம் தான் அதுல வந்து பெரிய அளவா இருக்கும். அதுதான் அதோட சுற்றளவா இருக்கும். ஓகேவா? அப்போ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2/r. வெரி குட். 2πr. யார் சொன்னது? நந்தினியா? ஆமாங்கா. வெரி குட்மா. சூப்பர். 2πr. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 484. ஓகே. 484 சென்டிமீட்டர். ஓகே. இது கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? வால்யூமா? கன அளவு. கூம்பின் கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. சரி, கூம்பின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. நான் கேக்குறவங்க சொல்லுங்க. ஹர்ஷினி சொல்லுங்கம்மா. பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, வெரி குட். இதுல நமக்கு ஆர் வேணுமா? ஆரை கண்டுபிடிச்சிடலாமா இதுல இருந்து? சரி, 2 22/7 ஆர் நமக்கு வேணும். 484. ஆரை மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். 484 இன்ட்டு 7 டிவைட் பை 2 இன்ட்டு 22. கேன்சல் பண்ணுவோமா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுனா 242. இதை கேன்சல் பண்ணுனா 2 டேபிள்ல 11. கரெக்ட்பா. 1/3/r². ஓ, அந்த இதுவா? ஓகே ஓகே ஓகே. நான் இதை போட்டுட்டு இருக்கிற மிஸ்டேக் நினைச்சுக்கிட்டேன். ஓகே ஓகேப்பா, வெரி குட். ஓகே, பார்த்துக்கோங்க எதுவும் தப்பா எழுதிங்களா? ஹர்ஷினி ஓகே தானே ஃபார்முலா? சரிம்மா. 11 டேபிள் இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேனா இல்லையா? அக்கா முன்னாடி 1/3 போடணும். 1/3 போட்டேம்மா. 77 தான் ஆன்சரா? போட்டு பார்த்துட்டீங்களா இல்லை ஆன்சர் நோட் பண்ணதை பார்த்து சொல்றீங்களா? போட்டே பார்த்தாச்சுக்கா. போட்டே பார்த்துட்டீங்களா? 484 டிவைட் பை 222 இன்ட்டு 7. சரி, இதெல்லாம் கேன்சல் பண்ணா 77 அம்மா. ஆமாக்கா. ஓகே, 77 சென்டிமீட்டரா? ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த வால்யூம்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 1/3 பைனா 22 டிவைட் பை 7. ஆரோட வேல்யூ 77 ஸ்கொயர். அப்போ நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஹைட்டு 105. 105. சரி, இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் டேர்ம்ஸை மல்டி பண்ணிக்கோங்கம்மா. உங்களுக்கு மல்டி பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்ன்றதை நான் எழுதிடுறேன். 652.190 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது வால்யூம். அவ்வளோதான். ஓகே பாருங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேம்மா. நெக்ஸ்ட் போவோமா? கான்செப்ட் புரியுதுல? சரி. A conical container is fully filled with petrol. ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கோன் ஷேப், கோனிக்கல். ஓகேவா? அது ஃபுல்லா வந்து பெட்ரோல் இருக்கு. The radius is 10 meter and the height is 15 meter. அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 10 மீட்டரு, ஹைட் வந்து 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு கோனிக்கல் ஷேப். ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கு. ஒரே நிமிஷம், அது எழுத முடியல. ஒரு கோனிக்கல் ஷேப்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து 10 மீட்டரு, ஹச் தான் கொடுத்துருக்காங்க 10 மீட்டரு. அதோட சாரி, ரேடியஸ் வந்து 10 மீட்டரு, ஆரோட வேல்யூ 10 மீட்டரு, அடுத்த ஹைட் வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல் த்ரூ இட்ஸ் பாட்டம். அதோட பாட்டம் வழியா நம்ம வந்து பெட்ரோலை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அட் த ரேட் ஆஃப் 25 cubic meter. அது வந்து எப்படி போகுதுன்னா cubic meter per minute.
அது மினிட்ஸ்ல குடுத்துருக்காங்க. பெர் மினிட் அப்படின்னு சொல்லி. பெர் மினிட் அப்படின்னு குடுத்தாங்க அப்படின்னா, கியூபிக் பெர் மினிட் அப்படின்னா, அதோட ஸ்பீட இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அது அந்த ஸ்பீட்ல வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். In how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute. அந்த மினிட் வந்து நியரஸ்டா ஒரு தோராயமா ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வேற வேல்யூவா நம்மள வந்து கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் புரியுதா? ஒரு ஒரு கோனிக்கல் ஏதோ ஒரு ஃப்ளாஸ்க்கோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டெய்னர் ஒண்ணு இருக்கு. அது ஃபுல்லா வந்து பெட்ரோல் இருக்கு. இப்போ அத வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. எப்படி அது போகுதுன்னா 25 கியூபிக் பெர் மீட்டர் அப்படின்ற இதுல வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, எவ்ளோ மினிட்ல இது வந்து எம்ப்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் உங்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆரம் 10 மீட்டரும், உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரப்பப்பட்டுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இத நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு கோனிக்கல் இருக்கா? இது ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. அது பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது, அத நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? அதோட வால்யூமா நம்ம மெஷர் பண்ணலாம். அதோட கன அளவா நம்ம எடுத்துப்போம். அதோட ஆரம் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரு. உயரம் வந்து 15 சென்டிமீட்டரா? ஹெச் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும், அதுலேருந்து ரிலீஸ் ஆகுறதும் ஆக்சுவலா என்ன? இதுல உள்ள வால்யூம் தான். இதோட கன அளவு தான் இதுல வந்து 25 மீட்டர் பெர் செகண்டா வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? இதுல உள்ள எவ்வளவு வால்யூம் வந்து கண்டெயின் பண்ணி வச்சிருந்தோம், அதுதான் இப்படி போயிட்டு இருக்கு. மீட்டர் பெர் செகண்ட்ல. மீட்டர் பெர் செகண்ட்னா கொடுத்திருந்தாங்க. கன மீட்டர். கியூபிக் மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? மீட்டர் பெர் மினிட். ஓகே. அப்படின்னும் போது இதையும் நம்ம வந்து வால்யூமா தான் கன்சிடர் பண்ண போறோம். சரியா? இதையும் நம்ம வால்யூமா கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஆனா இது வந்து எதையும் பேஸ் பண்ணதுன்னா இதோட டைமையும் பேஸ் பண்ணது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்டு டைமா? அது வந்து 25 மீட்டர் பெர் மினிட்ல போறதுனால இதை நம்ம எப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ண போறோம்னா, இந்த வால்யூமா இந்த 25யும் இந்த டைமையும் சேர்த்து தான் இதுல உள்ள. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு டப்பு ஃபுல்லா தண்ணி இருக்கு. அத வந்து நீங்க வந்து கீழ ஊத்துறீங்க. இல்ல அதுல ஒரு ஓட்டை இருக்குன்னா, அதுல உள்ள மொத்த தண்ணியும் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, உடனே ரிலீஸ் ஆகாது. அது எந்த ஃபோர்ஸ்ல தண்ணி போகுது, எவ்வளோ நேரத்துல போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதுல உள்ள மொத்த தண்ணியும் காலியாகிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் உடனே அது வந்து காலியாகாது. அதுலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு, எந்த டயத்துல அது வந்து முடியுது அப்படின்றத பொறுத்து தான் அதுல காலியாகிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? அப்போ அதுல நமக்கு ஹிட்டனா நமக்கு அதுக்குள்ள என்னென்ன மறைஞ்சிருக்குன்னா, அதோட டைமும், அதுல உள்ள அந்த வாட்டரோட லெவலும் 2மே மறைஞ்சிருக்கு. கரெக்டா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. ஒரு தொட்டி ஃபுல்லா தண்ணி இருக்குமா? தொட்டில இருந்து தண்ணிய ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுல எவ்வளோ ஃபோர்ஸா போகுது தண்ணி, எவ்வளோ டயத்துல போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது வந்து எம்ப்டி ஆகும். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. அப்போ இதுல நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த கோனிக்கலோட இந்த வால்யூம் அத நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா, இதோட வால்யூமும் டைமும், அதாவது இங்க ரிலீஸ் ஆகுற இந்த வால்யூமும் டைமும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த வால்யூம் ஆஃப் தி கோன், அந்த கோனிக்கல் கண்டெய்னருக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இதோட அந்த கன அளவு, அந்த நீரும், அதோட நேரமும் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, அந்த கூம்பின் கன அளவை பொறுத்து அமையுது. அப்போ இதோட வேல்யூவா நம்ம 25 எடுத்துக்கிறோம். டைம் நமக்கு தெரியல. வால்யூம் ஆஃப் தி கோன் என்னமா? கூம்பின் கன அளவு ஃபார்முலா
1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இதில் நமக்கு என்னென்ன தெரியுது? 25t அப்படி இருக்கட்டும். 1/3 பைனா 22/7. ஆரோட வேல்யூ 10 × 10. ஹெச்சோட வேல்யூ 15. நமக்கு வந்து டி தான் வேணும். ஓகேவா? அதை பொறுத்து தான் நம்மளால வந்து அந்த மினிட்ஸ், அந்த நேரத்தை நம்மளால கணக்கிட முடியும். சரி, அப்போ இந்த 25 டீயை மட்டும் இங்கே வச்சுக்கிறோமா? 25 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ மேலே வந்து 22, 10 × 10 100 கூட வச்சுப்போம். 15 டிவைடட் பை 3 × 7 × 25. இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணால் 20. வேற எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ 22 × 20 மல்டி பண்ணுங்க, டிவைட் பை 7 பண்ணுங்க. உங்களுக்கு நியர்லி 62.86 அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூ கேட்குறாங்க. அப்போனா 63 நிமிஷம் மினிட்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுத வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேவா? பாருங்க, கான்செப்ட் புரியுதா? இல்லை புரியலன்னா ஃபர்ஸ்ட் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிப்பா. ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிட்ட ஒரு ஃபுனல் ஒரு இருக்கு, அது ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. இதை லீக் பண்ணி விடுறாங்க. அது எவ்வளோ ஸ்பீட்ல போகுதுன்னா 25 அந்த ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ டயத்துல இது காலியாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டைமும் இங்க வருது. இது ஃபுல்லா இருக்குன்னும் போது கண்டிப்பா நம்மளுக்கு வால்யூம் தெரியணும், கன அளவு தெரியணும். அப்பதான் அதுல எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இது வெளியில போற அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், இது ரெண்டுத்தையும் மல்டி பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ அதை தான் நீங்க வீன் கூட வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எஃப் இன்ட்டு டி அப்படின்னும் போது இதுல வந்து அந்த 25 இன்ட்டு டைம் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணது தான் அந்த வால்யூம் ஆஃப் தி கோன். கோன் அந்த கூமின் கன அளவு ஃபார்முலா எழுதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர் ஹெச் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டி தான் வேணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஆப்போசிட் சைட் போயிட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணி வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு. 62.86 அப்படின்றத ரவுண்டா நம்ம 63 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ அந்த டைம் தான் ஆகும். 63 நிமிஷம் ஆகுமா அது ஃபுல்லும் காலி ஆகிறதுக்கு. இதுதான் கான்செப்ட். புரியுதா? பாருங்க. புரியுதுங்க. ஓகே. 1 hour 3 minutes எழுதிக்கலாம்லக்கா? 1 hour 3 minutes எழுதிக்கலாம். நமக்கு எதுல கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ரவுண்ட் அப் பண்ணி மினிட்ல கேட்டா மினிட்ல தான் நம்ம எழுதணும். எத்தனை நிமிடங்களில் அப்படின்னு அவங்க கேட்கறதுனால நீங்க நிமிட திருத்தமாக அப்படின்னு கேக்குறாங்க. மினிட்ஸ்ல தான் அவங்க கேக்குறாங்க. அப்போ நீங்க மினிட்ஸ்லயே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி, 5th வந்து நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க போட்டுருங்க. 6th நான் இப்ப சொல்லித்தரேன். 6th வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வால்யூம் ஆஃப் தி two cones of the same base, radius r, radius values கொடுத்துருக்காங்க. சாரி, ஓகே. வால்யூம் நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டாங்கம்மா. அதாவது சேம் ரேடியஸ் இருக்கிற மாதிரி 2 கோன் இருக்கு. ஓகேவா? 2 ஆரங்களும் வந்து சமமா தான் இருக்கும். அதுல வந்து அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, கன அளவுகள் 2. அதோட ஹைட்டோட ரேஷியோஸ் என்னன்னு கேக்குறாங்க, விகிதங்கள் என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே போதும். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகள் இருக்கு, அதோட கன அளவுகள் கொடுத்துட்டாங்க, உயரங்களின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. விகிதங்கள் ரேஷியோஸ் அப்படின்னாலே நம்ம டிவைட் தான் பண்ணுவோம். பண்ணலாமா? அப்போ வால்யூம் 1 பை வால்யூம் 2 இதுல ரெண்டுத்துலயுமே ஆர் ஈக்குவல்மா, ரெண்டுத்துலயுமே ஆர்ன்னு தான் வச்சுக்க போறோம். ஹைட் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஹைட் h1 is to h2 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஃபார்முலா சொல்லுங்க, கோனோடது. கரெக்டா?
நம்ம R கூட 1 2ன்னு போட தேவையில்ல. H மட்டும் 1 2ன்னு போட்டுட்டா போதும். ஏன்னா நமக்கு ரெண்டுமே ஈக்குவல்னு குடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எல்லாமே மேலயும் கீழயும் கேன்சல் ஆயிடுமா? வால்யூம் வேல்யூ குடுத்துருக்காங்க. வால்யூம் வேல்யூ என்ன? வால்யூம் 1 3600வா? வால்யூம் 2 என்ன? 5040க்கா. ஈக்குவல் டு H1 டிவைடட் பை H2. இது மட்டும் தான் இருக்கு. கேன்சல் பண்றது கேன்சல் பண்ணிக்கோங்க. 2152 3180 121690 63 இது வந்து 415 3 டேபிள் 115 21 3 டேபிள் வந்து 5 7 அப்போ 5/7 அவ்வளவுதான். அப்ப H1 இஸ்டு H2 ஓட வேல்யூ 5:7 அவ்வளவுதாம்மா. சிம்பிளான ஒரு சம். ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. வேற யாருக்கும் டவுட் இருக்காமா? ஓகேக்கா. சரி, இப்போ இதே கான்செப்ட்ல டிவைட் பண்ணாம புரியலப்பா. ஆன்சர்ல இது டைரக்டா அப்படியே எடுத்து போட்டு விட்டுறேங்க. டிவைட் பண்ணாம எதை டிவைட் பண்ணாம போட போறீங்க? நான் எக்ஸாம்பிள் தெரியாம ஒரு வாட்டி விட்டு வந்துட்டேங்க. அது மாதிரி. ஓ சரி சரி. டைரக்டா அப்ப இந்த சம் கேட்டிருக்காங்க. எங்க சார் क्वेश्चन டெஸ்ட்ல சொல்லுவாங்க. சரி சரி. அப்ப இனிமே மறக்காதீங்க. ஓகே சரி. இப்போ இதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு. கீழே உள்ள ஒரு சம் இது போட முடியுமா பாருங்க. இரு கோளங்கள் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்பியரு ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ R1 ஈக்குவல் டு 4x-னும் R2 ஈக்குவல் டு 7x-னு வச்சுக்கணும். ஏன்னா ரேஷியோஸ்ல இருக்கு. கன அளவுகளின் விகிதம் கேக்குறாங்க. அப்ப கன அளவு ஃபார்முலா என்ன ஃபார்முலா வருமா? 4/3 4/3 πr3. மேலே அதேதான் கீழே அதேதான். ஆருக்கு மேல 4x போடுங்க, கீழே வந்து 7x போடுங்க. கியூப்னு போது 3 டைம்ஸ் எழுதி மேலே கீழே அப்படியே கேன்சல் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ அந்த ரேஷியோஸ்ல அப்படியே எழுத வேண்டியதான். போடுறீங்களா விகிதங்கள்ல? டூ மார்க் தான் இது. போடுறீங்களா? ஓகேக்கா. அப்ப இது இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க்கா நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்? 5ம் 7ம் 5 and 7. ஓகே தானே? ஓகேக்கா. போடணும். போட்டு வந்து டவுட்னா கேளுங்க. சரி, இப்போ 8 போயிடுமா? யாராவது ஏதாவது சொல்றீங்களா இல்ல சம் பார்க்கலாமா? பிரேக் வேணுமா? இது சொல்றீங்களா? நான் வந்து கொஞ்சோண்டு லேட்டா ஆரம்பிச்சிட்டேன்றதுனால அப்படியே நான் வந்து உங்களுக்கு பிரேக் விடாம அப்படி போயிட்டு இருந்தேன். யாரும் இது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. இல்லைன்னா இன்னும் 2 சம் இல்லை ஒரு சம் பார்த்துட்டு கூட நான் முடிச்சுக்கிறேன். ஏமா பார்த்துட்டு வந்தீங்களா? எதுவும் திங்கக்கிழமைன்னு சொல்லியிருப்பீங்களே நிறைய பேரு. போன கிளாஸுக்கு வந்தது 4 பேர் 5 பேர் தான். ஆனா அதுலயும் சொன்னாங்கப்பா. அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. தாரகாலாம் சொல்லிருப்பாங்களே கண்டிப்பா நான் பாத்துட்டு வரேன்க்கா அப்படின்னு. 4 பேர் வந்திருந்தோம்க்கா. அந்த 4 பேரும் சொல்லிருப்பீங்களே. நீங்க கூட பாட்டு பாடுறேன்னு சொல்லிருப்பீங்களே. தொண்டை சரியில்லை நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லலக்கா. பாத்தீங்களா? அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. என்ன சொன்ன? நீங்க தானே மாட்டி விட்டீங்க. நீங்களும் சுபாஷினியும். ஆமா. அப்ப நீங்க ஓகே சொல்லிருப்பீங்களே. இல்லையே, நான் தொண்டை சரியில்லைன்னு அப்பயே சொன்னாங்க. அப்படியும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிருப்போம். சரி ஹர்ஷினி ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. நான் ஒன்னும் பாத்துட்டு வரலக்கா. நான்
நாளைக்கு கேக்குறேன்க்கா. நாளை நாளைன்றதே நம்ம இனிமே சொல்லக்கூடாது. அப்ப டுமாரோன்னு சொல்லு. கேக்குறேன்க்கா. என்னம்மா என்னப்பா நான் கேக்குறேன்க்கா. கேளுங்க. கோழிக்கு பிடிக்காத டே இருக்கா? சண்டே. இல்லக்கா. ஃப்ரைடே. கரெக்டுக்கா. ஹர்ஷினி ஏதோ சொன்னீங்களேம்மா, நாளைக்கு கன்ஃபார்ம் பார்த்துருவீங்களா? ஆமாக்கா. சரி, நாளைக்கு பார்த்துட்டு வரலைன்னா என்ன பண்ணலாம்? உங்களை ஃப்ரைடே போட்டுடலாம். பாத்துட்டு வந்துருவேன்க்கா. சரி, அதையும் நாங்கள் பார்க்குறோம். தாரகா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. திங்கக்கிழமைன்னு சொன்னாங்கல்ல, திருநாளை போவார் தெரியுமா? என்னக்கா? திருநாளை போவார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லக்கா. இல்லக்கா. உங்களுக்கு நான் சொல்றேன் அவர் யாருன்னு. நீங்க படிப்பீங்க, காலேஜ்ல எல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்கு. திருநாளை போவார்னா, அவர் வந்து சிவன் மேல ரொம்ப பக்தி உடையவர். அவருக்கு வந்து தில்லை நடராஜரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் வந்து ரொம்ப உருகி உருகி வேண்டக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா? அவர் வந்து டெய்லியும் பிளான் பண்ணுவாராம். இன்னைக்காவது போய் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துடணும் அப்படின்னு. அவர் வந்து பிளான் பண்ணுவாரு. இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு ஏதோ வேலை இருக்கு, சரி நாளைக்கு போவோம் அப்படின்னு நாளைக்குன்னு வைப்பாரு. நாளைக்கும் ஏதாவது வேலை வந்துரும், இல்ல போக முடியாத தடங்கள் வரும். சரி சரின்னு அடுத்தடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு எப்பவுமே எப்ப கேட்டாலும் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாரு. அதனால அவருக்கு பேரே வந்து திருநாளை போவார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால ஒருத்தவங்கள கேட்கும்போது, "அக்கா நான் நாளைக்கு பண்றேன்க்கா" அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா, எனக்கு டக்குன்னு ஞாபகம் திருநாளை போவார் அப்படின்னு. நாங்க ரேடியோல ப்ரோகிராம் பண்ணுவோமா, அப்போ வந்து நேயர்கள் வந்து பாட்டுலாம் பாடலாம் அப்படின்ற மாரி நாங்க சொல்லுவோம். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு தான். லோகநாயகி அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணு வந்து நல்லா பாட்டு பாடும். ஆனா வந்து ரேடியோ ப்ரோகிராம்ல பாட்டே பாடாது. அப்ப நான் வந்து சொல்லுவேன் நானு, அம் "இன்னைக்கு லோகா நீங்க பாட்டு பாடுறீங்களா?" அந்த மாரி கேட்பேன். "இன்னைக்கு உங்க தொண்டை சரியில்லன்னு இப்ப சொல்றாங்கல்ல தம்பி" அது மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லும். அப்ப நான் சொல்லுவேன், அப்போ இந்த தருணத்துல வந்து நம்ம திருநாளை போவாரை நினைவு கூர்ந்து லோகநாயகிக்கு வந்து விடை கொடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லுவேன் நானு. அப்ப நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருநாளை போவார் பத்தியெல்லாம். அந்த வரலாறுலாம் படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க 10th முடிச்சுட்டு லீவ்லாம் இருப்பீங்கல்ல, அப்ப நெறைய படிச்சு பாருங்க. அது மாதிரி இந்த கிளாஸ்ல நெறைய பேர் இருக்காங்க. உதாரணமா தாரகா சொல்லுவோமா? நான் என்னக்கா பண்ணேன்? நீங்க வந்து எப்ப கேட்டாலும் நாளைக்குன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சம்மந்தமே இல்லாத ஆள்லாம் முடிச்சு போட்டு நீங்க கேக்குறீங்கக்கா. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்றேன்னு நீங்க சொல்லணும்ல. அத நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப நானா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அதான் நான் டெய்லி அது கேக்குறேனக்கா. டெய்லி கேள்வியே கேட்டா நல்லா இருக்குமா? உங்களுக்கு நெறைய டேலண்ட் இருக்கும்ல, எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்ல. சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறது பிடிக்காதுக்கா. அப்ப கத்துக்கங்க. ஒருவேளை நீங்க நல்லா பாட்டு பாடிட்டீங்கன்னா? வேணாக்கா, வேற ஏதாச்சும் சொல்லுங்க பண்றேன். சரி ஓகே. அப்ப டான்ஸ் ஆடுங்க. ப்ரிப்பேர் பண்றீங்க? என்னம்மா? ஐயோ என்னது? நீங்க ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல. அந்த பாட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்டா இருந்ததுமா. சரின்னு சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு, ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சுன்னா நான் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அப்படிதான் அந்த பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதான் சொன்னேன். என்ன பாட்டுக்கா? அது சும்மா பழைய பாட்டு. ஆனா இப்போ எல்லாரும் அதுதான் பாடுறாங்க. அது என்ன அப்படி வரும்ல. ரகத்துலாவா? அதான். சரி ஓகே. ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு சம் நான் சொல்லி கொடுக்க போறேன். வேற யாராவது கேக்குறீங்களா? எதுவும் கேட்க மாட்டீங்க.
நான் ஒண்ணு கேட்டேன், அதாச்சும் கேட்க சொல்லுங்கக்கா. வேற யாராவது கேளுங்களாம்மா? அந்த தம்பியே எவ்வளோ நேரமா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதனால ஒழுங்கா நீங்களே கேட்டுருங்க. என்னப்பா? பாட்டு பாடலக்கா, வேற ஏதாச்சும் சரி சொல்லுங்க. சரி சரி. அப்ப நாளைக்கு டான்ஸ் ஆடுங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு. எல்லாம் கஷ்டமா கொடுத்தா நான் என்னக்கா பண்றது? நான் சொல்லியிருக்கேன், போன வருஷம் ஒரு பாப்பா வந்து சிலம்பம் பண்ணுவாங்க. எப்பவுமே வீடியோ ஆன் பண்ணி அந்த பொண்ணு சிலம்பம் பண்ணி காட்டுவாங்க. அது மாதிரி ஏதாவது டேலண்ட் இருந்தா கூட பண்ணுங்க. அவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அந்த பாப்பா. வேட்டைக்காரன் இருப்பு தான். சரி, நீங்க நாளைக்கு யோசிச்சுட்டு வாங்க. நான் ஒரு சம் மட்டும் நடத்திக்கிறேன். நாளைக்கு எல்லாரும் ஏதாவது சொல்லணும். எல்லாம் திருநாளை இப்போ வரையிடாதீங்க. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, திருநாளை இப்போ வர. அக்கா, ஆ நான் வேணா வீடியோ ஆன் பண்ணி கியூப் சேர்த்து காட்டுறேங்க. ஓகே ஓகே. நாங்கள் வந்து டைமிங் கால்குலேட் பண்ணிவிட்றோம். எத்தனை நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க? 2.5 நிமிஷத்துல வந்துட்டீங்களா? நீங்க முன்னாடி 3 நிமிஷம் ஏதோ சொன்னீங்களே. ஆமாக்கா, இடையில கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி சொல்றேங்க. சரிப்பா. 2.5 நிமிஷம்ன்றது நல்ல நேரம் தான். முன்னாடி 3, இப்ப 2 நல்லதுதான். அதுக்கு தான் கேட்டேன். இல்லக்கா, இப்ப இடையில கொஞ்சம் சேர்க்காம விட்டுட்டேன். ஓகே ஓகே. திரும்பி பிராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். சரி, ஓகே ஓகே. நாளைக்கு பண்ணி காட்டுங்க, நாங்க பாக்குறோம். சரி, ஓகே. இப்போ இந்த நாளைக்கு பண்றேங்க. ஓகேப்பா ஓகேப்பா. நீங்க எப்ப வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லாரும் ஏதாவது பண்ணுங்க. சரி, இப்போ இதுக்கு வந்துடலாம். ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்புகள் சமமாக இருக்குமேயானால் மொத்த பரப்பு ஓகே அவற்றின் கன அளவுகளின் விகிதம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 2 வேல்யூ இருக்குமா? திண்ம கோளமும் திண்ம அரைக்கோளமும். இது ரெண்டுத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு சமமா அப்படின்னா கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை வச்சு கன அளவுக்கு தேவையான ஆரை கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சு அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். அது இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஒரு ஈஸியான சம் தான். ஒரு ஸ்பியர் இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. கோளம் திண்ம அரைக்கோளம் ரெண்டுத்தோட டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாமா? ஃபார்முலா சொல்லுங்க. கோளத்தின் ஓகே 3πr². இது r1, இது r2. நான் வந்து இந்த பை கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு r1² டிவைட் பை r2² கொண்டு வந்துடுறேன். இங்க இருக்கிற 3, இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ r1 r2, எனக்கு r1 டிவைட் பை r2 வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போகும், இது ரூட்டா போகும். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? r1 டிவைட் பை r2 ஈக்குவல் டு √3/2ன்னு எழுதலாம். அப்ப இதுல இருந்து r1 எனக்கு வேணும்னா √3x, r2 வேணும்னா 2x அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் புரியுதா? எப்பவும் பண்ற அதே மெத்தட் தான். ஓகேயா? ஓகேக்கா. இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம கன அளவு வால்யூம் ஓட ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுத்துக்கும் வால்யூம் ஃபார்முலா சொல்லுங்க. v1 v2. v1 ஓட ரேடியஸ் இது, v2 ஓட ரேடியஸ் இது. ஃபார்முலா சொல்லுங்க. கன அளவு 4/r³ by 3 4/3/r³. ஓகே. இங்க இது வந்து 2/3/r³. 2/3πr³. இது வந்து r1 r2ன்னு வச்சுப்போம். இந்த 3 டிவைடர்ல இருக்கிறது கேன்சல் ஆயிடும், பை கேன்சல் ஆயிடும், 4ம் 2ம் கூட கேன்சல் ஆகும். இது 1 டைம் போகும், இது 2 டைம். அப்போ 2r³ இதோட வேல்யூ என்ன? √3x. அதை ஹோல் கியூப் பண்ணணும். இங்க வந்து எதுவுமே இல்லை, r2 மட்டும் கியூப் பண்ணணும். அப்போ 2 கியூப். இந்த இது தனித்தனியா எழுதுமா? 2 × √3 × √3 × √3 x³ ஈஸ்ட் 2 × 2 × 2 x³. இந்த x³ கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடுவோம். √3 × √3 3ன்னு மாறிடும், √3 ஈஸ்ட்
2 இன்ட்டு 2 4 அவ்வளோதான். இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஆன்சர் வந்துருச்சு. புக்ல பாருங்க 3√3:4 இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேக்கா. ஓகே 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 மாமா, எல்லாருக்கும் ஓகேவா? புரிஞ்சிச்சா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகேக்கா. ஓகே. இன்னும் இந்த சாப்டர்ல இன்னும் 2 சம் இருக்கு. ஓகேம்மா. இன்னும் 2 சம் இருக்கு. அதை நான் நாளைக்கு சொல்லி கொடுத்துருவேன். அப்புறமா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ்ல மொத்தம் 7.3 7.4 இருக்கா? ஓகே, ஈஸி தான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து முன்னாடி பார்த்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு புறப்பரப்பு பார்த்தோம். அடுத்து பார்த்தது வால்யூம், கன அளவுகள்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து பார்க்க போற எக்ஸசைஸ்ல ரெண்டும் கலந்துருக்கும். வலைப்பரப்பு இருக்கும், புறப்பரப்பு ரெண்டுமே, வால்யூம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். 4th 7.4 எப்படி இருக்கும்னா, ஒரு அளவை இன்னொரு அளவா மாத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு உருளையா இருக்கும். ஒரு சிலிண்டரை ஒரு கோளமா மாத்துறது அந்த மாதிரி. இப்போ ஒரு பெரிய ஒரு சிலிண்டர் வடிவத்துல வந்து ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நகையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நகையை உருக்கி சின்ன சின்ன பந்துகளா, உருளையா சின்ன சின்னதா ரெடி பண்றது. அந்த மாதிரி ரெடி பண்ணா எத்தனை ரெடி பண்ண முடியும்? அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் இந்த சாப்டர். ஈஸி தான். அந்த டேபிள மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. 2 ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன். நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் இருக்கு. டெஸ்ட் எழுதாம இருக்கீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு யார் டெஸ்ட் எழுதுனது? நேத்து டெஸ்ட் எழுதுனவங்க யாரு? தாரகா மட்டும் தான் எழுதிருக்கீங்களா? தாரகா டெஸ்ட் தானம்மா அது? டெஸ்ட் தான் எழுதிருக்காங்க. தாரகா வந்து என்ன எழுதுறீங்கன்னா, நாளைக்கு காலையில வந்து தாரகா எழுதிருக்காங்க, நிரஞ்சனா எழுதிருக்காங்க. அப்புறமா வந்து ஹரிணி நீங்களும் எழுதிட்டீங்களா? கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே சம்ஸு. கம்மியா போட்டீங்களாமா? சரி, ஓகே. யாரெல்லாம் எத்தனை சம் எழுதிருக்கீங்களோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கும்லம்மா, அதை நீங்க எல்லாம் எழுதிருங்க. சரியா? அதெல்லாம் நாளைக்கு காலையில உட்காந்து எழுதுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? டெஸ்டா நான் எதுவும் கொடுக்கல. அப்படி முடிச்சவங்க தாரகா நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு தியரம், ஒரு கிராஃப், ஒரு ஜாமெண்ட்ரி எழுதி அனுப்புங்க. மார்னிங் டெஸ்ட். மத்தவங்க எல்லாம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேம்மா. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.